உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே அரசியல் களம் சூடு பிடித்து வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் கூட்டணி முடிவுகள் பரபரப்பாக எடுக்கப்பட்டு வருகின்றன. அதிமுக, பாமக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் கூட்டணி சேர்ந்திருக்கின்றன. அதேபோல திமுக காங்கிரசுடன் இணைந்துள்ளது. தேமுதிக அதிமுகவுடன் இணையுமா அல்லது திமுகவுடன் இணையுமா என்று தற்போது அரசியல் வட்டாரங்கள் மிகவும் எதிர்பார்ப்போடு பார்க்கப்பட்டு வருகிறது. அதிமுக, திமுக ஆகிய பிரதான கட்சிகள் விருப்ப மனுக்களை விநியோகம் செய்து அதனை திரும்பவும் பெற்றுவிட்டன. தமிழகத்தில் முக்கிய கட்சியான தேமுதிக இன்னும் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணையும் என்று பல்வேறு அதிமுக அமைச்சர்களும் தங்களுடைய நம்பிக்கைகளை தெரிவித்து வருகின்றனர். இதனையடுத்து தேமுதிக தலைவர் விஜயகாந்தை திமுக தலைவர் ஸ்டாலின் சந்தித்து பேசினார். ஆனால் அப்போது அரசியல் பேசப்படவில்லை என்று தெரிவித்திருந்தார். ஆனால் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா ஸ்டாலின் மற்றும் விஜயகாந்தின் சந்திப்பில் அரசியல் பேசப்பட்டது என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக மற்றும் தேமுதிக கூட்டணி பற்றி கூறியிருப்பதாவது: அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்தால் மகிழ்ச்சி என்றும், அப்படி வரவில்லை என்றால் எங்களுக்கு கவலை கிடையாது என்று தெரிவித்திருக்கிறார். அதிமுகவின் கூட்டணி கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கின்றது. அந்த வகையில்தான் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் விரக்தியில் இருக்கிறார். அது ஒரு தலைவருக்கு அழகல்ல என்று தெரிவித்திருக்கிறார். இந்த சமயத்தில் அதிமுக கூட்டணிக்குள் தேமுதிக வருமா வராதா என்பது ரகசியம் என்று அமைச்சர் நடராஜன் தெரிவித்திருக்கிறார். அதிமுக கூட்டணி குறித்த முழு விவரங்கள் விரைவில் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது ஒரு பக்கம் இருக்க, அதிமுகவுடன் பாமக கூட்டணி அமைத்தது ஏன் என்று தற்போது பல்வேறு தரப்பினர்களும் விமர்சனம் செய்து வருகின்றனர். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்ற லட்சியம் என்னானது என்று தற்போது பல்வேறு விமர்சனங்களும் குவிந்து வருகின்றன. இந்த சமயத்தில் அதிமுகவுடன் பாமக கூட்டணி அமைத்தது ஏன் என்று அன்புமணி அவர்கள் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். இது குறித்து அவர் கூறியிருப்பதாவது: அப்போது இருந்த சூழ்நிலை வேறு, தற்போது இருக்கின்ற சூழ்நிலை வேறு. அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரண்டு கட்சிகளுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கூறியிருந்தது உண்மைதான். ஆனால் தற்போது சூழ்நிலை மாறிவிட்டது. பாஜகவை கடந்த ஓராண்டாக விமர்சித்து வந்த சிவசேனா அந்த கட்சியுடன் தற்போது கூட்டணி அமைத்துள்ளது. அடுத்த தேர்தலுக்கு என்ன நிலைப்பாடு என்பதை பற்றி தற்போது முடிவெடுக்க முடியாது. ஒரு கட்சியை விமர்சித்தால் அதனுடன் கூட்டணி அமைக்கக்கூடாது என்று எதுவுமே கிடையாது. விமர்சனங்களை வைத்து பார்த்தால் இந்தியாவில் எந்த ஒரு கட்சியும் கூட்டணி வைக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக ஆளுநரிடம் தமிழக அரசு மீது தந்த புகாரை திரும்ப பெறவில்லை. தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமும். கூட்டணி சேர்வதால் பாமக எந்த ஒரு கொள்கையிலும் பின்வாங்காது. தமிழக அரசு மீது குட்கா புகாரில் உண்மை இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்துக்குள் இருந்து பாமக கண்டிப்பாக தமிழகத்தின் உரிமைகளுக்காக போராடும். திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கூறியிருந்தது உண்மைதான். பாமக தனித்து நின்றபோது மக்கள் எங்களை கண்டு கொள்ளவில்லை. எங்களது முடிவை மக்கள் அங்கீகரிக்கவில்லை. அதனால் நிலைப்பாட்டை தற்போது மாற்றியிருக்கிறோம். அதிமுக, பாமக, பாஜக கூட்டணியை மக்கள் விரும்புகின்றனர். மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அதிமுக அரசின் 8 வழி சாலைகள் திட்டத்திற்கு கண்டிப்பாக எதிராக போராடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார். இதேபோல அதிமுக ஆட்சியை கடுமையாக விமர்சனம் செய்து வந்த பாமகவுடன் கூட்டணி அமைத்தது ஏன் என்று தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறியிருப்பதாவது: அரசியலை பொறுத்தவரைக்கும் கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கூட்டணி என்பது மாறி மாறி வைக்கப்படுவது அரசியலில் சகஜமான ஒன்றுதான். தேர்தல் வரும்போது அந்தந்த கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கூட்டணி அமைத்துக் கொள்கின்றன. தற்போது கூட்டணி குறித்து பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். அவர்களும் எங்களுடன் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் எங்களை பொறுத்தவரை மெகா கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் என்பதே எங்களுடைய கொள்கை என்று தெரிவித்துள்ளார். இருப்பினும் பாமக மற்றும் அதிமுகவுடைய இந்த கூட்டணி குறித்து பல்வேறு விமர்சனங்கள் தற்போதும் எழுந்து வருகின்றன. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.